குன்றத்தூர் முருகன் கோவில் 400 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கொடியேற்றத்துடன் பிரமோற்சவ விழா இன்று தொடங்கியது. குன்றத்தூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் உருவாகி சுமார் 400 ஆண்டுகளுக்கு ஆனதாக கூறப்பட்டு வரும் நிலையில் இதுவரை இந்த கோவில் பிரமோற்சவ விழா நடைபெற்றது. இந்த நிலையில் 400 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று காலை தொடங்கியது. கோவில் வளாகத்தில் காலையிலேயே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அங்கு அமைந்துள்ள கொடி மரத்தில் வேல் மயிலுடன் கொடி ஏற்றப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த பக்தர்கள் அரோகரா அரோகரா என கோஷமிட்டு வழிபட்டனர். கொடிமரத்திற்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்டவற்றை ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனையும் நடைபெற்றது. இன்று தொடங்கிய பிரமோற்சவ விழாவானது 10 நாட்கள் நடைபெறும் நிலை வரும் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பிரமோற்சவத்தின் 7ஆம் நாளான அன்று தேர் வீதி உலாவும் முதல் முறையாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. 400 ஆண்டுகளுக்கு பிறகு முருகன் கோவிலில் 10 நாட்கள் பிரமோற்சவ விழா முதல் முறையாக நடைபெறுவதை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வந்த வண்ணம் உள்ளனர். விழா ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சேந்தாமரை கண்ணன், அறங்காவலர்கள் சரவணன், குணசேகரன், சங்கீதா, கார்த்திகேயன், ஜெயக்குமார், கோவில் செயல் அலுவலர் ஸ்ரீ கன்னிகா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர்.